வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் சனிக்கிழமை ப்ளஸ் ஞாயிற்றுக்கிழமை கதையை சேர்த்து போட்டிருக்கேன். நேற்று வீடியோ போடாமல் போனதுக்கு உங்கள் வீட்டு பிள்ளையை நினச்சி மன்னிச்சிருங்க. அண்ட் சில கருத்துக்களை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பாருங்க. சரி, கதைக்கு வருவோம். வழக்கம் போல் பிரைவசி வேலைகளை முடிச்சுட்டு அப்புறம் வீட்டு வேலைகள் அனைத்தையும் முடிச்சுட்டு காலை சாப்பாட்டுக்கு உப்புமா செஞ்சு கொடுத்துட்டாங்க. அதை அடிச்சு நாக் அவுட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கூடவே கொஞ்சம் ஆப்பிள் சாப்பிட்டுக்கிட்டேன். அப்புறம் ஒருபடியாக எதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபிட்னஸ் பற்றின சில வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் என் நாலேஜுக்கு என்ன தெரியுமோ அதையும் ஷேர் பண்ணுறேன். அப்புறமா கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்துச்சு. போய்கிட்டே இருக்கும்போது டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். ஒரு 1:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 20 நிமிஷம் டிராஃபிக்லேயே மாட்டிட்டு செத்துட்டோம். அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வரதுக்கே 3 மணி ஆயிடுச்சு. வந்ததும் மதிய பீனான காப்ஸை லோட் பண்ணிட்டு அப்புறம் புரத சத்தான பீனட்டை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளாஸுக்கு போயிட்டு வந்தேன். வந்ததும் இன்னைக்கு பேக் அண்ட் பைசப்ஸ் டே போட வேண்டியது தான். வழக்கம் போல பண்ற நார்மல் புல்லப்ஸை முடிச்சுட்டு அடுத்ததாக டீ பார் ரோயிங் வேரியேஷனு, அதுக்கு அல்டர்னேட்டிவ் அப்படியே ரிவர்ஸ் கிரிப்ல ஒரு வேரியேஷனு, இந்த 3 வேரியேஷன் மட்டுமே பண்ணி பேக்கை முடிச்சேன். டிசாட்டிஸ்ஃபைடு. அப்புறம் பைசப்ஸ் பக்கம் வருவோம். இதுல எப்பயுமே வழக்கமா 2 வேரியேஷன் தான். ஒன்னு நார்மல் கர்ல்ஸ், இன்னொன்னு ஆமர் கர்ல்ஸ். இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஒர்க் அவுட் முடிச்சுக்கிட்டேன். எனக்கு பெருசா ஒர்க் அவுட்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. சரி, என்னமோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு போஸ்ட் ஒர்க் அவுட் மீல சாப்பிட்டு இதோட சனிக்கிழமை என்னாலும் முடிஞ்சது. அடுத்து ஞாயிற்றுக்கிழமை கதைக்கு வருவோம். இன்னைக்கு எக்ஸாம் வேற, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை மாட்டிச்சு பாருங்க. இதோட சேர்த்து இன்னும் ஒரு எக்ஸாம் தான் இருக்கு. அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்ம நண்பர் காலையில இன்ஸ்டியூட் வர சொல்லிட்டாரு. அதனால எந்திரிச்ச உடனே கிளம்பிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 3 சப்பாத்தி சாப்பிட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் இன்ஸ்டியூட் போய் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு இருந்தோம். போன எக்ஸாம்ல நடந்த கதை மாதிரி தான் இந்த எக்ஸாம்லையும் நடக்க போகுது. அப்புறம் டைம் ஆனதும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. மதிய சாப்பாடு கட்டு எதுவும் சாப்பிட்ற மாதிரி ஐடியா இல்ல. அந்த டைம்ல தான் நம்ம கையில ப்ரோட்டீன் பார் வந்து சேர்ந்துச்சு. அடடா, ரொம்ப சந்தோஷம். 20 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வேற. சந்தோஷமா அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு 3 மணி நேரம் எக்ஸாம் 2 மணி நேரத்துல முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். அப்படி வந்த இடம் தான் பீச். சரி, இப்போ அந்த கருத்தை பத்தி கொஞ்சம் சொல்றேன். சில பேருக்கு இந்த டவுட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது கேலிஸ்தெனிக்ஸ்னு பேர் வச்சுட்டு அது பண்ணாம மத்ததெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு. ஆரம்பத்துல இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் கேலிஸ்தெனிக்ஸ் தான் பண்ணிட்டு வந்திருந்தேன். அப்புறம் ஏன் அதை பண்ணலான்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம் தான். ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபிட் ஆகணும்னு ஆசையா இருக்கு. கொஞ்சம் ஃபேட்லாம் லாஸ் பண்ணி கொஞ்சம் ஃபிட் ஆகணும்னு நினைச்சேன். அதனால தான் இந்த கடைசி மாசத்தை டிசிப்ளினா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். நான் ஆரம்பிச்ச மாதிரி நல்லா தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இனி வரும் வீடியோஸ்ல கேலிஸ்தெனிக்ஸ் பண்றதுலாம் கண்டிப்பா பார்ப்பீங்க. அண்ட் ஒரு சின்ன கோல் வச்சிருக்கேன். இந்த வருஷத்துக்குள்ள ஒரு 500 ஃபாலோவர்ஸ் ஆச்சு வரணும்னு. சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்குறேன். இந்த கருத்து தான் சொல்லணும்னு நினச்சேன். சரி, நம்ம கதைக்கு வருவோம். பீச் எல்லாம் அப்படியே சுற்றிங்கன்ட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு பொட்டானிக்கல் கார்டன் போயிருந்தோம். சரி, என்ட்ரி டிக்கெட் 10 ரூபா இருந்துச்சு அப்படின்னு நினச்சி தான் போனோம். இந்த சீசன் டைமோ என்னன்னு தெரியல, 20 ரூபாய்க்கு ஏற்றிட்டு இருக்கிறானுங்க. நம்ம சாப்பிட வச்சுக்கிறதே 20 ரூபா தான். அதுவும் பானிபூரி சாப்பிட இன்னும் 20 ரூபா வேற குறையுது. இதில் எங்கேருந்து அங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே ரிட்டன் அடிச்சிட்டோம். அடுத்து வண்டி எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக பசிக்குதுன்னு பானிபூரி கடைக்கு வண்டியை விட்டோம். வழக்கமாக சாப்பிட்ற பானிபூரி கடை இல்லை. அப்புறம் புதுசாக ஒரு கடைக்கு தான் போயிருந்தோம். சரி, இருந்த வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு அங்கே போய் பானிபூரி வாங்கி சாப்பிட்டு அப்புறம் அங்கேருந்து ஒரு 7 மணிக்கு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு நண்டு குழம்பு நண்டோட சாப்பிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிறேன். அனைவரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு போவோம்.